हाई फ्रेंड्स वेलकम टू योगा चैनल நம்ம யோகா சேனல்ல இன்னைக்கு ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம் மல்லி சட்னி எல்லாரும் கேட்டீங்க அத பார்க்கலாம் வாங்க இங்க கடாய் வச்சாச்சு எல்லாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டுக்கலாம் அது நல்லா வறுக்கலாம் நல்லா வறுத்துட்டு இப்போ வந்து பச்சை மிளகாய் 2 வர மிளகாய் 2 போட்டுக்கங்க பச்சை மிளகாய் கீறி போடுங்க ரெண்டுமே போட்டாலே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் எடுத்துக்கலாம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் எல்லாம் வறுத்து தனியாக எடுத்து வைக்கணும்னு இல்லை அதிலே நீங்கள் வறுத்து விட்டுருங்க சூப்பராக இருக்கும் இந்த சட்னி மல்லி சட்னி வந்து லைட்டாக கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க லைட்டாக நல்லா டேஸ்ட்டாக மணமாகவும் இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா வதக்கிக்கிறலாம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழம் சேர்க்கலாம் இதை விட்டுறாமல் வருங்க கருகவே கூடாது கருகாமல் வறுத்துருங்க இப்போ வந்து தக்காளி பழம் ஒரு 3 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நல்லா தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கிடணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து நான் அரைக்கட்டு கொத்தமல்லி தழை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே சேர்த்துடலாம் அரைக்கட்டு சேர்த்துருங்க இந்த மாதிரி சேர்த்து செய்யுங்க சூப்பராக இருக்கும் மல்லித்தலை வந்து ரொம்ப வதங்கக்கூடாது ஒரு அளவுக்கிட்ட 2 வணக்கத்தை வணக்கி விடணும் அப்போ தான் நமக்கு அந்த பச்சை கலர் இருக்கும் சுவையும் அதிகமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இப்போ எல்லாம் நல்லா வதக்கிடலாம் இந்த மாதிரி வதக்கிடுங்க வதக்கிட்டு வந்து நல்லா புளிப்பு வந்து இது ரொம்ப புளிப்பாக இருக்கும் நான் ஒரே ஒரு சொட்டை தான் போடுறேன் ஏன்னா தக்காளி நான் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப புளிப்பு போடலை தக்காளியும் ரொம்ப புளிப்பாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் அவ்வளோதான் இப்போ சட்னி நல்லா வந்து ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ கடுகு போட்டுடலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடித்ததுமே வந்து கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு அப்படியே சேர்த்துடலாம் மிளகா ஒன்று சேர்த்துக்கோங்க நல்லா வரமிளகா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை இப்போ அப்படியே எடுத்து நம்ம சட்னியில் சேர்த்துடலாம் சூப்பரான ஒரு மல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு அதுக்கு நம்ம தோசை ஊற்றிக்கலாம் நல்லா முறுமுருண்டு தோசை ஊற்றிடலாம் நல்லா முறுமுருண்டு தோசை ஊற்றிடலாம் நல்லா முறுமுருன்னு செவக்கட்டும் லைட்டாக எண்ணெய் தொளிச்சு விட்றலாம் இப்போ லைட்டாக எண்ணெய் வேகட்டும் வாங்க இந்த மாதிரி முறுமுருண்டு இப்படி ஆயிரம் அப்புறம் அப்படியே எடுத்துடலாம் நல்லா மடக்கி அடுத்த தோசை ஊற்றி வச்சிடலாம் சூப்பராக முறுமுருன்னு தோசை இங்கே நல்லா மல்லி சட்னி நல்லா கலந்து விட்டு நல்லா கடலைப்பருப்போட அப்படியே அள்ளி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மல்லி சட்னி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அந்த முறுமுறுன்னு தோசையோட நல்லா பிச்சு பிடிச்சி நல்லா சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் சாப்பிட போகிறேன் எனக்கு பசி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் மல்லி சட்னி செஞ்சு பாருங்கள் மல்லி துவையல் வந்து தாளிக்கக்கூடாது மல்லி சட்னி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ